ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் கிராமர்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம், பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் 8 டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா, நவுன், ப்ரனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இந்த மாதிரி 8 டைப்ஸாக டிவைடட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நவுன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சிம்பிள், அதாவது நம்ம ரீட் பண்ணாலே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஈஸியாக கொடுத்துருக்குறேன். அதை பார்க்கலாம். Noun is a word used as the name of a person, place or things. அதாவது நவுன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெயரை குறிக்கும். அதாவது நமக்கு தமிழில் கிராமர் இருக்கு இல்லையா, இலக்கணம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நமக்கு கிராமர் இருக்குது. ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அது பெயரை குறிக்கலாம், ஒரு பொருளை குறிக்கலாம், இல்லைனா திங்ஸை, ஒரு பிளேஸை குறிக்கலாம். இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா பெயர் சொல் அப்படின்னா, அதே தான் இங்கிலீஷ்லேயுமே அதை நவுன் சொல்லி அழைக்கிறோம். நவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு அஸ் த நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், பர்சன் ஒரு மனிதர், ஒருத்தரோட பேரை குறிக்குது. அப்போ அக்பர், மதி, இந்த மாதிரி ஒவ்வொரு நேமை குறிச்சிச்சு அப்படின்னா பர்சனை குறிக்கிறதுக்கு நம்ம நவுன் அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்து பிளேஸ், சென்னை, திங்ஸ், கம்ப்யூட்டர், அனிமல், டாக், இந்த மாதிரி ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், அதாவது நவுன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்த்துட்டோம். அடுத்து ப்ரனவுன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ நமக்கு பெயர், அதாவது இப்போ அக்பர் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்குது. அதுக்கப்புறம் மதி அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அதற்கு பதிலாக பெயரை அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஹீ, சி, ஐ, வி, இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறத ப்ரனவுன் சொல்லுவோம். ப்ரனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹெர், தம், இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், ப்ரனவுன் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம்னா வெர்பு. வெர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒன்றன் வினை, ஒரு செயலை செய்கிறத குறிச்சிச்சு அப்படின்னா, வினை அப்படின்னா செயல் அப்படிங்கிற பொருள்படும். நமக்கு தமிழில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயுமே. வெர்ப் அப்படின்னா ஒரு செயலை குறிச்சிச்சு அப்படின்னா அதை வெர்புன்னு சொல்லுவோம். வெர்ப் இஸ் ஏ வேர்ட் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். எக்ஸாம்பிள் பாருங்கள், கம், ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன், ஆம், இஸ், வாஸ், ஆர், ஹேவ், ஹேட், டூ, டஸ், டிட், இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வெர்புன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் தட் இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன். நவுனை மாடிஃபை பண்ணி வர்றதா அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். அதாவது பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட், சம், கிரேட், லார்ஜ், இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இடம்பெறும் ஒரு சென்டென்ஸில். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்குறோம், அட்வெர்ப் பார்க்குறோம். வெர்ப் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அட்வெர்ப் பார்த்தோம்னா, அட்வெர்ப் இஸ் எ வேர்ட் தட் இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ வெர்ப். இங்கே நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன். நவுனை மாடிஃபை பண்ணி வர்றது தான் அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். இங்கே பார்த்தோம்னா டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபை எ வெர்ப். வெர்பை மாடிஃபை பண்ணி வர்றது அட்வெர்ப்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வெர்ப், நோட் பண்ணிக்கோங்க. மாடிஃபைஸ் எ வெர்பை மாடிஃபை பண்ணி வரலாம், அண்ட் அட்ஜெக்டிவை மாடிஃபை பண்ணி வரலாம், ஆர் அனதர் அட்வெர்பை சார்ந்து வரலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், வெரி பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி, குயிக்லி, குவைட், பாசிபிளி, நெவர், ஆஃபன், இந்த மாதிரி அட்வெர்ப் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிப்போசிஷன் இஸ் எ வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் வித் நவுன். நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் வித் நவுன் ஆர் எ ப்ரனவுன் டு ஷோ த ரிலேஷன் ஆஃப் த நவுன் ஆர் ப்ரனவுன் டு சம்திங் எல்ஸ். என்ன செய்கிறாங்க, நவுன் அல்லது ப்ரனவுனுக்கு அதை தொடர்பு படுத்த வருவது தான் நமக்கு ப்ரிப்போசிஷன் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, இன், ஆஃப், அட், ஆன், பை, ஃபார், ஃப்ரம், அவுட், டு, அப், வித், அபவுட், இன்டு, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் சென்டென்ஸில். அடுத்து கன்ஜக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்ஜக்ஷன் அப்படின்னா நமக்கு இணைப்பு சொல் அப்படிங்கிற பொருள்படும். கன்ஜக்ஷன் இஸ் எ வேர்டு யூஸ்டு டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸு. ரெண்டு வார்த்தைகளை இணைக்கிறதுக்கு பயன்படும், அப்படி இல்லைன்னா சென்டென்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படும். பார்த்தோம்னா என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அண்ட், பட், பிகாஸ்,
ஆர், ஸோ, ஸ்டில், இஃப், ஆஸ், பிஃபோர், தோ, நெய்தர் நார், ஸோ தட், எய்தர் ஆர். இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த நெய்தர் நாரும் எய்தர் ஆரும் சென்டென்ஸில் வந்து நமக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நெய்தர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டு நார் அப்படிங்கிறது முடியும். எய்தர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும்னா ஆறுங்கிறது முடியும். இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி நம்ம படப்படன்னு ரீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சரியாக இதாகலைன்னா, அதாவது எப்படி சொல்ல, நமக்கு ஆன்சர் பாயிண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா கூட 2 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து போடணும். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸில் வந்து கேட்பாங்க. நெய்தர் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா நார் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 8th ஒன் பார்க்குறோம், இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சம் எக்ஸ்பிரஸ், அதாவது சடன் ஃபீலிங்ஸை வந்து நமக்கு கொடுக்குறது தான் இந்த இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். இன்டர்ஜெக்ஷன் இஸ் ஏ வேர்ட் விச் எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங். அதாவது திடீர்னு ஒரு இது, இப்போ நம்ம ஒரு இதை பார்க்கையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃபீல் பண்ணுவோம். ஓ, அந்த மாதிரி, அதாவது நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வந்து சடன் ஃபீலிங் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் குறிப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் சேடாக இருக்கலாம் அந்த இது வந்துட்டு. அப்புறம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் குறிப்பிட்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், அலாஸ், வாவ், ஹரே, ஓ, ஹலோ, ஹா, ஹஷ், ப்ரோ இப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்து நம்ம அங்கே ஆச்சரியக்குரிய, அதாவது நம்ம இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆச்சரியக்குறியாக இருக்கும் இல்லையா, அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து 8 காம்பனண்ட்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட சேனலில் இருந்து நம்ம வந்து சைக்காலஜி பிடிஎஃப் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.